ஏஎம்என் தொலைக்காட்சி நேயர்களுக்கு வணக்கம். திருப்பாவையிலே 18வது பாடல். இந்த பாடல் பிராட்டியை எழுப்புவதாக அமைகிறது. வைணவத்திலே பிராட்டிக்கு அதிக முக்கியத்துவம் கொடுப்பார்கள். புருஷகாரத்துவம் என்று சொல்லி அடியார்கள் இறைவனை அடையும் பொழுது பிராட்டியை, இறைவியை, தலைவியை முன்னிட்டு கொண்டு செல்ல வேண்டும் என்பது விதி. எனவே இந்த பாடலிலே ஒரு பிராட்டி இன்னொரு பிராட்டியை புருஷகாரத்துவமாக கொள்ளுகிறாள். உந்து மதகளிற்றன் ஓடாத தொல்வலியன் நந்தகோபாலன் மருமகளே நப்பின்னாய் கந்தம் கமழும் குழலி கடைதிரவாய் வந்தெங்கும் கோழி அழைத்தனகான் மாதவிப்பந்தல் மேல் பல்கால் குயிலினங்கள் கூவினகான் பந்தார் விரலி உண்மை துணல் பேர் பாட செந்தாமரை கையால் சீரார் வலையொலிப்ப வந்து திரவாய் மகிழ்ந்தேலோரின் பாவாய். உந்து மதகளிற்றன் ஓடாத தொல்வலியன் நந்த கோபாலன் மருமகளே. ஆண்டாள் பிராட்டியார் திருப்பாவை நோன்பிலே கண்ணனோடு கலந்து அற்புதமான அனுபவத்தை அடைய வேண்டும் என்பதற்காக எல்லோரும் எழுப்பிக் கொண்டு இப்பொழுது நப்பிண்ணை பிராட்டியை எழுப்புகிறார். எப்படிப்பட்ட பிராட்டியாம்? நந்தகோபனுடைய மருமகள். நந்தகோபனுடைய மருமகள். ஒரு பழமொழி உண்டு, உன் நண்பனை காட்டு உன்னை பற்றி சொல்லுகிறேன். அது மாதிரி நந்தகோபன் மருமகள் என்று சொன்னாலே வேறு ஒரு அந்த மருமகளை பற்றி சொல்ல வேண்டாமா? பெயர் சொன்னால் போதும், தரம் எளிதாக விளங்கும். நந்தகோபாலன் மருமகள். நந்தகோபன் எப்படிப்பட்டவன்? உந்து மதகளிற்றன் ஓடாத தோல் வலியன் நந்தகோபாலன். யானைகளை கொண்டவன். எப்படிப்பட்ட யானை? மத நீரை ஒழுகக்கூடிய, மத நீரை வெளிப்படுத்திக் கொள்ளக்கூடிய யானைகள். இங்கே ஒரு அற்புதம் என்ன? யானைகள் உடைய அரசன் என்று சொல்வது மட்டுமல்ல, வல்லானை கொன்றானை மாற்றானை மாற்றழிக்க வல்லானை ஆகிய கண்ணன் என்னும் யானையை உடையவன் என்றும் சொல்லப்படுகிறது. அதாவது நந்தகோபன் மகன் கண்ணன், கண்ணனும் ஒரு யானையாம், யானைக்குட்டி. சில பேர் சொல்லுவாங்க யானைக்குட்டி மாதிரி இருக்கான் பாரு. எனவே கண்ணனை ஒரு யானையாக சொல்லி யானையாகிய கண்ணனை உடையவன் என்றும் இங்கே அருமையாக பொருள் கொள்வார்கள். கண்ணனும் யானையும் ஒன்றா என்ற ஒரு கேள்வி ஏற்படும். ஆம், கண்ணன் நிறமும் கருப்பு, யானையின் நிறமும் கருப்பு. கண்ணனும் அடியார்கள் ஏதாவது ஒரு நன்மை செய்து விட்டால் அதை நினைவு வைத்துக் கொண்டு நிச்சயமாக மீண்டும் அதை பல மடங்காக்கி உதவுவான். யானையும் அப்படித்தான், நல்ல நினைவு சக்தி உண்டு என்று சொல்லுகிறார்கள். யானை எப்பொழுதுமே நிலையாக நிற்காது, அசைந்து கொண்டே இருக்கும். கண்ணனும் எம்பெருமானும் சிறிது நேரம் ஓய்வு கொள்ள மாட்டான். இந்த உலகத்திலே அடியார்களை காக்க வேண்டும் என்பதற்காக உழைத்து கொண்டே இருப்பான். அடுத்தது, யானை என்ன செய்யும்? எவ்வளவு குளித்து விட்டு எவ்வளவு சுத்தமாக அந்த யானைப்பாகன் யானையை வைத்து கொண்டிருந்தாலும் அந்த யானை மண்ணை தூக்கி மேலே போட்டுக்கொள்ளும். அது மாதிரி கண்ணனும் மண்ணிலே மிகவும் ஆசை உடையவன். எனவே இவன் மண்ணை தின்றவன் கண்ணன். அடுத்து கால். யானையினுடைய கால் இருக்கிறதே, அந்த காலின் உதவியோடு தான் யானை மேலே ஏற முடியும். யானைப்பாகன் யானை மேலே ஏற வேண்டுமானால் காலை தூக்கி காட்டும். ஒரு கால் மேலே தன் காலை வைத்து பிறகுதான் மேலே ஏறுவான். அது மாதிரி இறைவனை நாம் அடைய வேண்டுமானாலும் இறைவன் திருவடிதான் முக்கியம். எனவே யானையும் கண்ணனும் ஒன்று. அது மட்டுமல்ல, யானை எப்பொழுது சந்தோஷப்படும் என்று பார்த்தால், பெண் யானையோடு இருக்கும்பொழுது யானை சந்தோஷமாக இருக்குமாம். அதுபோல எம்பெருமானும் பிராட்டியோடு இருக்கும்போது சந்தோஷமாக இருப்பானாம். அது மட்டுமல்ல, யானை எந்த மொழியிலே பேசும்? யானைக்கு எந்த மொழி புரியும்? ஆங்கிலம் புரியுமா, வடமொழி புரியுமா, தமிழ் புரியுமா என்றால் பாகன் சொல்லக்கூடிய மொழி புரியும். அது மாதிரி இறைவனுக்கும் அவனுடைய அடியார்கள் பேசக்கூடிய மொழி பிடிக்கும். ஆகையினாலே யானையும் கண்ணனும் ஒன்று. உந்து மதகளிற்றன் ஓடாத தோல்வலியல். புறமுதுகிடாத, எல்லோரையும் வெற்றி கொள்ளக்கூடிய
நந்தகோபன். உந்து மதகளிற்றல் ஓடாத தோல்வலியல் நந்தகோபாலன் மருமகளே. அப்படிப்பட்ட சிறந்தவனாகிய நந்தகோபனுடைய மருமகளே. உந்து மதகளிற்றல் ஓடாத தொல்வலியல் நந்தகோபாலன் மருமகளே. நப்பின்னாய், நப்பின்னை பிராட்டின் அவள் பெயர். கந்தம் கமழும் குழலி கடை திறவாய். நீ கதவை திறக்க வேண்டும்னா எப்படிப்பட்ட கதவை திறக்க வேண்டுமாம்? கந்தம் கமழும் குழலி கடை திறவாய். அந்த கதவை திறப்பவள் எப்படிப்பட்டவள்? கந்தம் கமழும் குழலி, குழலி நல்ல கூந்தலை உடையவளே. கந்தம் கமழும் குழலி வாசனை உடைய, மலர்களை உடைய, கூந்தலை உடைய நப்பிண்ணை பிராட்டியே. கந்தம் கமழும் கள்ளிருக்கும் மலர் கூந்தல் ஜானகி கம்பன் சொல்லுவார். கள்ளிருக்கும் அதே மாதிரி கந்தம் கமழும் குழலி கடை திறவாய். ஏன் நீ எழுந்திருக்க வேண்டுமா? மற்ற இடத்திலே எல்லோரும் எழுந்து விட்டார்கள். வந்தெங்கும் கோழி அடைத்தனகான். எங்கு பார்த்தாலும் கோழிகள் கூவுகின்றன, பொழுது விடிந்து விட்டது. வந்தெங்கும் கோழி அடைத்தனகான் மாதவிப்பங்கள் மேல். மாதவி கொடி, மாதவி கொடி என்ற கொடி பந்தல் போடப்பட்டிருக்கிறது. அந்த பந்தல் மேலே குயில்கள் உட்கார்ந்து கொண்டு அழகாக பாடுகின்றன. மாதவி பந்தல் மேல் பல்கால் குயிலினங்கள் கூவினகான். குயில் இனிமையான குரல் உடையது. கோகிலானாம் சொரோரூபம். குயிலுக்கு குரல் அழகு. எனவே அப்படிப்பட்ட குயில்கள் பாடுகின்றன. ஒரு குயில் அல்ல, பல குயில்கள் சேர்ந்து பாடுகின்றன. மாதவி பந்தல் மேல் பல்கால் குயிலினங்கள் கூவினகான் பந்தார் விரலி. நப்பிண்ணை பிராட்டியை, படுத்துக் கொண்டிருக்கும் நப்பிண்ணை பிராட்டி ஆண்டாள் பார்க்கிறாள். அவள் கையிலே ஒரு பந்து வைத்துக் கொண்டிருக்கிறாளாம். அதாவது கண்ணனும் நப்பிண்ணையும் விளையாடி அந்த பந்தை வெற்றி பெற்றதின் அடையாளமாக வைத்துக் கொண்டிருக்கிறாளாம். எனவே பந்தார் வீரலி, ஏ நப்பிண்ணை பிராட்டியே, பந்தார் வீரலி உண்மை துணன் பேர் பாட. நாங்கள் எல்லாம் கண்ணனை பாடுகிறோம், உன்னுடைய மணாளனை பாடுகிறோம், நீயும் வா சேர்ந்து பாடலாம். எனவே கூட்டு இசையாக கூட்டணியாக கண்ணனை அனுபவிப்போம் என்ற காரணத்தினாலே பந்தார் விரலி உண்மை துணன் பேர் பாட. என்ன செய்ய வேண்டும்? நீ செந்தாமரை கையால் சீரார் வலையொலிப்ப வந்து திறவாய். நீ கையிலே இருக்கக்கூடிய வளையல்கள் ஒலிக்க கதவை திறக்க வேண்டும். சீரார் வலையொலிப்ப வந்து திறவாய் மகிழ்ந்தேலோரிம்பாவாய். இங்கே ஒரு அற்புதமான கருத்து சொல்லப்படுகிறது. ராமானுஜர் எத்திராஜர் ஸ்ரீபெரும்புதூரிலே பிறந்தவர். தினந்தோறும் பிட்சை எடுப்பதற்காக திருவீதியிலே வரும்பொழுது அத்துழா என்ற பெரிய நம்பிகள் பெண் கையிலே பிட்சை இடுவதற்காக கையிலே வலைகள் போட்டுக்கொண்டு குலுங்க குலுங்க அந்த பிட்சை எடுத்துக்கொண்டு வந்த பொழுது நம்முடைய ராமானுஜர் கீழே விழுந்து விட்டாராம் மூர்ச்சித்து. ஏனென்றால் சீரார் வலையொலிப்ப வந்து தரவா என்ற இந்த பாசுரத்தை வாயாலே சொல்லிக் கொண்டிருந்த பொழுது அங்கே நப்பிண்ணை பிராட்டி வந்ததனாலே இவளே நப்பிண்ணை பிராட்டி என்று நினைத்து மயங்கி விட்டாள் என்று சொல்லுவார்கள். எனவே அப்படி இதனாலேயே நம்முடைய ராமானுஜரை திருப்பாவை ஜீயர் என்று அழைப்பார்களாம். அப்படிப்பட்ட அருமையான பாடல் இது. பிராட்டியின் பெருமையை சொல்லும் பாடல் இது. ஆகையினாலே உந்து மதகளிற்றன் ஓடாத தொல்வலியல் நந்தகோபாலன் மருமகளே நப்பின்னாய். கந்தம் கமழும் குழலி கடை திறவாய் வந்தெங்கும் கோழி அழைத்தனகான் மாதவி பந்தல் மேல் பல்கால் குயிலினங்கள் கூவினகான் பந்தார் விரலி உண்மை துணன் பேர் பாட செந்தாமரை கையால் சீரார் வலையொலிப்ப வந்து திறவாய் மகிழ்ந்தேலோரிம்பவாய். இந்த பாட்டில் ஒரு அற்புதமான சிறப்பு கருத்து என்னவென்றால், பிராட்டியை, இறைவனுடைய துணைவியை நாம் முன்னிட்டு கொண்டு இறைவனை அடைய வேண்டும். சீதா பிராட்டி ராமபிரான் ராமாயணத்திலே இருவரும் சேர்ந்து இருந்தார்கள். அப்படி இணைந்து இருந்த பொழுது காகாசுரன் என்ற ஒரு அசுரன் பிராட்டியிடத்திலே தவறான செயல் செய்தான். ஆனாலும் அவன் ஒரு கண்ணைத்தான் இழந்தான். ஏனென்றால் பிராட்டி இருந்ததாலே. எனவே வீடன் முதலிலே பிராட்டியை பார்த்துவிட்டு பெருமானை பார்த்தான். எனவே வீடனுக்கு எல்லா நலன்களும் கிடைத்தது. சுக்ரீவன் பிராட்டியினுடைய
அணிகலன்களை பார்த்தான் முதலிலே, பிறகு ராமனை பார்த்தான். எல்லா நலன்களும் பெற்றான். ஆனால் வாலியோ தாட்டகையோ சுபாகுவோ சீதையை காணாத நிலையிலே அழிவுறுகிறார்கள். எனவே பிராட்டியின் சந்நிதியால் காகம் தலை பெற்றது என்றெல்லாம் பேசுவார்கள். இப்படி இறைவனை வணங்கும் பொழுது இறைவியோடு சேர்த்து வணங்க வேண்டும் என்ற ஒரு அற்புதமான கருத்தை இந்த 18வது திருப்பாவை வலியுறுத்துகிறது. அப்படிப்பட்ட அற்புதமான திருப்பாவையை இப்பொழுது நாம் அனுபவித்தோம். தொடர்ந்து அனுபவிப்போம்.